என்னோட பேர் சுவாதி. நான் வாழ்வியல் ரகசியத்தில் ஃபர்ஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட். படிக்கணும்னு ஆசை இருக்குது. ஆனால் நான் எவ்வளோ மார்க் எடுப்பேன் தெரியுமா? 34, 35, எவ்வளோக்கு 100க்கு ஜஸ்ட்டு பாஸ் ஆகிட்டு வந்துடுவேன். ஆனால் எனக்கு அது பிடிக்காது. ஏன்னா இப்போது நிறைய பேர் வந்து நல்லா படித்தா ஸ்காலர்ஷிப் கிடைக்கும், காசு கிடைக்கும், கப்பு கிடைக்கும், ஷீல்டு கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். எங்கள் வீட்லேயுமே வந்து 2 அண்ணா இருக்காங்க. அவங்க ரெண்டு பேருமே எப்படின்னா டாப்பர்ஸ். 2 பேருமே டாப்பர்ஸ். உங்களுக்கே தெரியும்ல அக்கா, உங்களுக்கு வந்து கூட பிறந்தவங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்து எப்படி வெறுப்பேற்றுவாங்கல்ல நம்மள இருக்குது. என்னையும் அப்படி தான் பண்ணுவாங்க. வந்துட்டு ஒரு கப்பு வாங்கிட்டு வந்துட்டு, நான் கப்பு வாங்கிட்டேன், நீண்ணே 34 ஃபெயிலா அப்படின்வாங்க. நக்கலாக கேட்பாங்க. எனக்கு அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்புறம் நான் ஒரு நாள் மாஸ்டர்கிட்ட போய் பேசிகிட்டு இருந்தேன். எனக்கு இந்த மாதிரி நான் ஏன் மார்க் எடுக்க மாட்டேறேன், நான் நல்லா படிக்கிறேன். ஃபஸ்ட்டெல்லாம் வந்து ஸ்கூல் ஹார்ஸ் வந்து 8 hours, மற்ற நேரம் ஃபுல்லாக படிச்சுட்டே இருப்பேன், புக்கு வச்சுட்டு சுற்றிக்கிட்டே இருப்பேன். ஆனால் மார்க்கே வரல. அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் போய் அப்புறம் மாஸ்டர்கிட்ட சொன்னேன், நான் தான் நல்லா படிக்கிறேன்ல, அப்புறம் எனக்கு ஏன் மார்க் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி மாஸ்டர்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். அப்போ அவங்க வந்து சில டிப்ஸ் எல்லாம் சொன்னாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு நான் கிளாஸ் சேரும் போது 10th படிச்சுட்டு இருந்தேன். 10th அப்போ வந்து கொரோனா பாஸ், ஆல் பாஸ். அப்போ வந்து எல்லாரையும் பாஸ் பண்ணி விட்டாரு. யார் பண்ணா தெரில அந்த டைமில், அதுங்க. அதுக்கப்புறம் 11th அப்போது வந்து ஃபஸ்ட் பேட்ச் நான் படிச்சுட்டு இருந்தேன். நான் சொன்னதுனால ஞாபகம் வச்சுக்கோங்க, மேக்ஸில் கண்டிப்பாக ஃபெயில் ஆகிடுவேன். நான் வந்து பத்திரமே எழுதி கொடுப்பேன். அப்போது நான் ஃபெயில் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லி பத்திரமே எழுதி தந்துடுவேன். அதே மாதிரி மற்ற சப்ஜெக்ட்லலாம் நான் கொஞ்சம் வந்து கௌரவமான புள்ள, ஓகேயா, 35 எடுத்துருவேன். 100க்கு 35 எடுத்துருவேன். 35ங்க, கை தட்டுங்க, எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? 35 மார்க் எடுத்து வெற்றிகரமாக பாஸ் ஆகிடுவேன். பாஸ் ஆகலைன்னா வீட்டிலேருந்து எல்லாம் வரும், ப்ரூம் ஸ்டிக், தோசை கரண்டி எல்லாமே எங்கள் அம்மா பறக்க விடுவாங்க. டீச்சர் வேறு அவங்க, அதனால அடிப்பாங்க. இதெல்லாம் இருக்குது. நான் அப்புறம் 11th எக்ஸாம் போகிறேன். சுத்தமாக பயமே இல்லை. நான் அப்போல்லாம் வந்து கிட்டத்தட்ட 6 மணி நேரம், 7 மணி நேரம், 8 மணி நேரம்லாம் படிப்பேன். பப்ளிக் எக்ஸாமுக்கு 2 hour, 3 hour, 1 hourலாம் படிச்சுட்டு போய் எக்ஸாம் எழுதியிருக்கேன். அந்த மாதிரிலாம் எக்ஸாம் எழுதி என் மார்க் சொல்லவா எவ்வளோ மார்க் தெரியுமா? 600க்கு 525 எடுத்தேன். எல்லாமே வந்து வாழ்வியல் ரகசியம் வந்த பேர் தான். அதுக்கு முன்னாடி நான் என்ன சொன்னேன், 8 மணி நேரம் படிப்பேன். அதுக்கப்புறம் நான் எப்படி சொன்னேன், 2 மணி நேரம், 3 மணி நேரம், 1 மணி நேரம் அப்படிலாம் படித்து எக்ஸாம் எழுதியிருக்கேன். திருப்பி 12th, ஏன்னா காலேஜ் சேரணும், நல்ல மார்க் வேணும், ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் நிறைய கிடைக்கணும் அப்படின்ற ஒரு எய்மில் தான் நான் படித்தேன். 11th வந்து மேக்ஸில் நான் பாஸ் ஆகிட்டேன். ஏன்னா 10th வரைக்கும் ஃபெயில் ஆகிட்டேன். 11th வந்து 57 மார்க் எடுத்தேன் 100க்கு. எனக்கு வந்து கௌரவமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் 12th வந்து ஒரு லைஃபே திருப்பி போட்ட ஒரு இதுன்னு சொல்லலாம். ஆனால் 12th வந்து நாங்கள் பண்ணாத சேட்டையே கிடையாது. நான் அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணுவேன். 12th தான் ஆரம்பித்தேனே கொஞ்சம் விளையாட்டு தனம்லாம் ஆரம்பிச்சிது. எங்கள் வீட்டில் எல்லோரும் சொன்னாங்க, விளையாட்டுத்தனம் ஜாஸ்தியாகிடுச்சு, மார்க் குறைஞ்சதுன்னா வீட்டை விட்டு வெளில அனுப்பிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி விளையாட்டுக்கு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் பப்ளிக் எக்ஸாம் வந்துச்சு. மாஸ்டர்கிட்ட பிளெஸ்ஸிங்லாம் வாங்கிட்டு போய் எழுதினேன். வெற்றிகரமாக என்னோடய எக்ஸாம் முடிச்சுட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லுவாள். மொத்த மார்க் எனக்கு எவ்வளோ தெரியுமா? மொத்த மார்க் சொல்கிறத விட ஒரு விஷயம் ஹைலைட் பண்ணுவா. நான் மேக்ஸில் பிஸ்னஸ் மேக்ஸ், காமர்ஸ் வித் பிஸ்னஸ் மேக்ஸ், அதில் சென்டம் எடுத்து. என்னோட டோட்டல் மார்க் வந்து 570. என்னோட பர்சன்டேஜ் வந்து 98.3. அதுக்கு முன்னாடி நான் என்ன சொன்னேன், 35 தொட முடியாது என்னால். 35 8 மணி நேரம் படித்து 35 தொட முடியாது. 12th 5 hour 6 hour தான் படித்தேன். ஒரே ஜம்ப்பு தான், 98%. ஸ்கூலே தூக்கி வச்சு கொண்டாடுச்சு. நிறைய பேர் வந்து 2 சப்ஜெக்ட்லலாம் சென்டம் எடுத்துருந்தாங்க. ஆனால் மேக்ஸில் சென்டம் எடுத்த எனக்கு தான் வந்து அங்கே ஒரு கௌரவமாகவே இருந்துச்சு. ரீசெண்டாக கூட நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தேன். அப்போ கூட சொன்னாங்க, எங்கள் ஹெச்எம் எப்படின்னா, எங்கள் அப்பாவை வந்து திட்டாங்க. அவங்க வந்து ரொம்ப திட்டாங்க, வெளில போ, உன் பொண்ணுக்கு டிசி வாங்கிட்டு போயிடு, உன் பொண்ணு இருக்கிறதுனால எங்கள் ஸ்கூலுக்கு அவமானம் அப்படின்னு சொன்னாங்க. 7th படிக்கும்போது. 12th படிக்கும்போது மார்க் வந்த பேர் என் ஸ்கூலுக்கு நான் போகிறேன். என்கிட்ட சொல்கிறாங்க, மா நீ வந்து ஸ்கூலுக்கு பெருமை சேர்த்து கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க.
இங்கே வந்த பேர் தான் எல்லாமே நல்லதாகவே கிடச்சிது. அதே மாதிரி வெல்த்து, படிப்பு சூப்பராக இருக்குது. நல்லா நிறைய ப்ரைஸ்லாம் வாங்கி அடக்கி வச்சுருக்கேன் வீட்டில். எங்கள் அண்ணனுங்களை நிறைய வெறுப்பேற்றி ஜாலியாக இருக்கேன். அதே மாதிரி ரிலேஷன்ஷிப், அப்பா அம்மா சந்தோஷமாக இருக்காங்க. எனக்கு இவ்வளோ பேர் ரிலேஷன்ஸ் வந்து இருக்கீங்க, அதுவே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம்.